ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வள்ளி வேலனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் பூஜை பண்ணணும் பிள்ளையாருக்கு அப்படின்வாங்க. அது கேட்ட வேலனும் அதெல்லாம் ஓகே மேடம், நாளைக்கு காலையில் போயிட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட வள்ளி என்ன சொல்கிற, நாளைக்கு காலையிலையா? அதெல்லாம் கிடையாது, மிட் நைட்டில் தான் பூஜை பண்ணணும், அதுக்கான ஏற்பாடெலாம் நீ பண்ணிவிடு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே வேலன் மேடம், நான் கூட அந்த பிள்ளையாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்லாம் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி, டேய் சும்மா கதெல்லாம் விடாத, நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே வேலனும் ஃபோனை வச்சுட்டு நமக்கு கிடைச்ச அடிமை யார் அப்படின்னு வந்து யோசித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா அங்கே வருவாங்க. அதை பார்த்த உடனே வள்ளி வந்து ஒளிஞ்சிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேதவள்ளியோட குரலும் கேட்கும். என்னடா இது எழுந்து வந்துட்டாங்களோன்னு வந்து பயந்துட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க கதவை. 2 கார்ட்ஸ் வெளியே உட்காந்துட்டு என்ன மேடம் வேணும் அப்படின்னு வந்து வள்ளியை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு திரும்பவும் வேலனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இங்கே வேலன் பார்த்தீங்கன்னா ஐயர் அவங்க ஃப்ரெண்டோட வந்து பிள்ளையாருக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னப்பா இந்த நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வந்திருக்க, தூங்குற நேரத்தில் அப்படின்னு வந்து ஐயர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது ஐயர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஐயர் வந்துட்டு, தெரிஞ்ச பசங்க பணம் வேற போடுறீங்க தட்டில் 50 ரூபான்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தது எல்லாமே தப்பாக போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே வேலனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, விடுங்க ஐயரே, சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயர் வந்துட்டு எப்போ தான் அந்த பொண்ணு வரும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் வள்ளி வேலனுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கே மேடம் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது வீட்டில் தான் அப்படின்னாங்க. என்ன மேடம் எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு வந்து வேலன் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் தான் இருக்கோம், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இப்போ நான் வர முடியாமல் போனதுக்கு அப்படின்வாங்க. நான் என்ன மேடம் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, உன்னை யார் அப்பாவுக்கு கார்ட்ஸ்லாம் போட சொன்னது அப்படின்வாங்க. அதை கேட்ட வேலன், நான் எங்கே மேடம் போட்டேன், அது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணது அப்படின்வாங்க. என்னால் இப்போ வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது தெரியுமா, இப்போ எப்படி பூஜையை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே வேலன், சரி விடுங்க மேடம் காலையில் பண்ணிக்கலாம் நம்ம பூஜைன்னு சொல்லிட்டு அலோ அலோன்னு அப்படின்னு வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃப்ராடு, ஃபோனை எப்படி கட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்துட்டு இங்கே வள்ளி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேலன் ஐயர் பிள்ளையார் ஃப்ரெண்ட் எல்லாருமே வள்ளியோட வீட்டுக்கு பின் சைடில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வள்ளிக்கு கால் பண்ணுவாங்க. வள்ளி வந்துட்டு, டேய் நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனை வேற கட் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் வெளியே வாங்க மேடம் வந்து வேலைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வள்ளியும் வருவாங்க. அங்கே பிள்ளையார் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஐயரும் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிட்ட அவங்க பேர் நட்சத்திரம் எல்லாமே கேட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மணி சவுண்டு கேட்டு வேதவள்ளி வெளியே வருவாங்க. என்னடா இது இந்த டைமில் என்ன யாரும் பூஜை பண்ணுறாங்க, இங்கே பக்கத்தில் கோவில் கூட எதுவுமே இல்லையா அப்படி வந்து யோசிச்சுட்டு அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை போய் கூப்பிடுவாங்க. அவங்க தம்பியை வந்துட்டு, என்னக்கா சொல்கிற, கனவு என்ன கண்டியா, நம்ம வீட்டாண்ட எங்கக்கா கோவில் இருக்குது அப்படின்னாங்க. டேய் எனக்கு சத்தம் கேட்டது, நீ வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது. அதை பார்த்து ஒன்று ஷாக் ஆகிட்டு, என்ன இது ஒன்றுமே புரியவே இல்லை, எப்படி இங்கே போய் எல்லாமே இருந்தது அதுக்குள்ளேயே எப்படி போயிருக்கோம், அதுவும் இல்லாமல் வள்ளியும் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தா. சரி வா நம்ம உள்ளே போயிட்டு வள்ளியை கேட்கலாம், நீ கீழேயே வெயிட் பண்ணு, வள்ளி தூங்குறாளா இல்லை முழிச்சிட்டு இருக்காளான்றது நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்து வள்ளியோட ரூமுக்கு போவாங்க. வள்ளி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன இவ தூங்கிட்டு இருக்கா, நான் தானே இப்போ தானே அவளை பார்த்தேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க தம்பி வந்துட்டு, இங்கே பாருக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வேற நான் கட்சி ஆஃபீஸ்க்கு போகணும், தயவு செஞ்சு நீ போய் படுத்து தூங்கு போ அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே வள்ளியை வந்துட்டு, ஒருவேளை நம்ம கண்டதெல்லாம் கனவாக தான் இருக்கும் போல இருக்கே, சரி நம்ம எதுக்கோ ஒரு வாட்டி வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வேத நாயகி வெளியே வருவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேலன் அப்புறமா ஐயர் பிள்ளையார் எல்லாத்தையுமே வச்சுட்டு செவுத்துல அப்படியே ஒட்டிட்டு வந்து 2 3 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. வேதநாயகி, சரி நம்ம ஏதோ தப்பாக நினச்சிட்டோம், கனவா கூட இருக்காது, சரி என்னவோ தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போய் படுத்து தூங்கிடுவாங்க. வள்ளி திரும்பவும் மாடியில் வந்து நின்று வேலனை பார்ப்பாங்க. வேலன் வந்துட்டு எல்லாமே ஓகே தானே மேடம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. வள்ளியும் வந்துட்டு எல்லாமே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலனும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வேலனோட வீட்டு வாசல் வெளியே காக்கா கத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா வெளியே வந்துட்டு, என்னடி இது காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்கு, என்னன்றதை கூட பார்க்க மாட்டீங்களான்னு அவங்க 2 பொண்ணுங்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வேணி வந்து, அம்மா இது காக்காலாம் கத்துனா பிரச்சனை தான் எதுனா வரும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வேணியோட ஹஸ்பண்ட் ஆட்டோ விட்டு இறங்கி வருவாங்க. அதை பார்த்தா வேணியோட தங்கச்சி, அக்கா சொன்ன மாதிரியே பிரச்சனை தாம்மா வந்திருக்கு அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அம்மா, ஏய் வாயை மூடி, மாப்பிள்ளை காதில் எதுனா விழுந்துட போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வேணியோட ஹஸ்பண்டும் வருவாங்க. வேணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க குழந்தை வரும், அவாட அப்பா கிட்ட அப்படின்னு அவங்க கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கோ. அப்போ வேணி வந்துட்டு, ஆமாம் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் குழந்தை உங்ககிட்ட எப்படி வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஆமாம் எனக்கு
காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்க எதையுமே குடுக்காம இருக்கீங்க. இதில வேற நீங்க இதெல்லாம் பேசுவீங்களா? அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது, வேலனோட அப்பா வந்துட்டு, "வாங்க மாப்பிள எப்படி இருக்கீங்க?" அப்படின்னுவாங்க. நானும் வாங்கறதுக்கு தான் வரேன். ஆனா எங்க குடுக்கறதா மாட்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட வேலனோட அப்பா வந்துட்டு, "கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படின்னாங்க. ஆமா 6 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க நீங்க பணத்த திருப்பி குடுக்குற மாரி இல்லையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, வேலனோட அம்மா கொண்டு போயிட்டு, "காஃபி குடிங்க மாப்பிள" அப்படின்னு வந்து குடுப்பாங்க. அவர் அத தூக்கி விசிறி அடிச்சுருவாங்க. கரெக்ட்டா உள்ள பார்த்தீங்கன்னா, வேலன் வருவாங்க. அத பார்த்த உடனே வாணியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, "தெரியாம கைப்பட்டு கீழ விழுந்துருச்சு மாப்ள. நான் எதுவுமே பண்ணவே இல்ல." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சவுண்ட் ரொம்ப ஓவரா தான் இருக்கு அப்படின்னு வேலன் சொல்லுவாங்க. அவங்க அக்கா வந்துட்டு, "என்னடா இந்த மாரி பேசிட்டு இருக்க? எப்ப வந்தீங்கன்னு மாமா கிட்ட கேட்டியா?" அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அத கேட்ட வேலனும், "கேட்டுடுவோம். எப்ப வந்தீங்க நீங்க?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத கேட்டதும், "நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா நீங்க எனக்கு குடுக்க வேண்டியது தான் குடுக்கவே இல்ல. நல்லா பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்க." அத கேட்ட உடனே வேலன், "நீங்களும் தான் எங்கள ஏமாத்திட்டீங்க. ஏட்டா இருக்கிறேன்னு சொன்னீங்க. அத நம்பி பொண்ண குடுத்தோம். ஆனா நீங்க அங்க இருக்கிற டீ கடையில மாஸ்டர் வேல பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்றது?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத கேட்ட வேணியோட ஹஸ்பண்ட், "சரி விடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாரி பேசிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.